அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இயேசுவின் வல்லமையை பற்றி நேற்று முதல் நான் உங்களோடு பகிர்ந்து வருகின்றேன். இன்று இயேசுவுடைய வல்லமை நிறைந்த செயல்கள், இயேசுவுடைய செயல்களில் வல்லமை இருந்தது. தூய ஆவியாருடைய வல்லமை அது நன்றாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இயேசு வல்ல செயல்களை செய்தார், தீய ஆவிகளை ஓட்டினார். எனவே மக்கள் அவருடைய வல்லமையை கண்டுகொண்டார்கள். லூக்கா நற்செய்தி 4:36. இயேசு ஒரு பேயை ஓட்டுகிறார். எல்லோரும் திகைப்படைந்து எப்படி பேசுகிறார் பாருங்கள். அதிகாரத்தோடும் வல்லமையோடும் தீய ஆவிகளுக்கு கட்டளையிடுகிறார், அவையும் போய்விடுகின்றனவே என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டனர். அவரை பற்றிய பேச்சு சுற்றுப்புறம் எங்கும் பரவியது. ஆகவே அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அவர் செயல்பட்டார். நல்ல ஆளுமைகளிடம் வல்லமை இருக்க வேண்டும். வல்லமை இல்லாத செயல்கள், வல்லமை இல்லாத சொற்கள் அது தாக்கத்தை ஏற்படுத்தாது. இயேசுவுடைய ஆளுமைக்கு பெருமை சேர்க்கின்ற ஒரு இயல்பாக, பண்பாக அவருடைய வல்லமை இருந்தது. அவர் எதை பேசினாலும் எதை செய்தாலும் அதிகாரத்தோடும் வல்லமையோடும் பேசினார், செய்தார். எந்த அதிகாரம்? தூய அதிகாரம், தூய ஆவியாருடைய அதிகாரம், தூய ஆவியாருடைய வல்லமை, இறை தந்தையினுடைய அதிகாரம், இறை தந்தை தந்த வலிமை. இதன் வழியாக இயேசு வல்ல செயல்களை செய்தார். தூய ஆவியாருடைய வல்லமையே இயேசுவின் ஆளுமைக்கு வல்லமையை தந்தது. நாமும் இயேசுவை போல தூய ஆவியாருடைய வல்லமை பெற்று நம்முடைய பணிகளில் வல்லமையோடு செயல்படுவோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக.